இன்றைக்கி இந்த வீடியோவில் கஸ்டமராக ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும். ஸோ செட்டிங்ஸில் செக் அவுட் செட்டிங்ஸ், கம்மிங் சூன் செட்டிங், இந்த 2 ஆப்ஷன் எதுக்கு இருக்குது, யாருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற டவுட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து செக் அவுட் செட்டிங் வந்து கஸ்டமைஸாக கிஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ கஸ்டமைஸ் கிஃப்ட்டு, மக்கு, டிஷர்ட்ஸ்லாம் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணி செக் அவுட் ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே எனபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த இடத்துல ஷோ ஆகுதுங்கிறது பார்க்கலாம். விசிட் ஸ்டோர் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆட் டு ப்ராடக்ட் போய்ட்டு ஆட் டு ப்ராடக்ட் கொடுத்துருங்க. செக் அவுட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால ரிஜிஸ்ட்ரேஷன் காட்டும். ஸோ நான் செக் அவுட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுனால லாகின் காட்டுது, நான் லாகினும் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆப்ஷனையும் வந்து ஃபில் பண்ணிடணும். யூஷுவல் எப்போதும் போல் நம்ம ஃபில் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கஸ்டமைஸ் கிஃப்ட்டுன்னு காட்டுதா, இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் இப்போ எனபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. ஸோ இங்கே வந்து இமேஜஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பாதி பேர் வந்து நிறைய பேர் ஃப்ரேம்ஸ்லாம் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அங்கே வந்து 10 இமேஜஸ் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் 3 to 10 இமேஜஸ் வரைக்கும் அப்லோட் பண்ண முடியும். ஸோ கீழே வந்து டீட்டெயில்ஸ், இப்போ ஹாப்பி பர்த்டே, ஆனிவர்சரி இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் டீட்டெயிலை கொடுத்துட்டு இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜஸ் எப்படி ஷோ ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ நான் இமேஜஸ் அப்லோட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ப்ளேஸ் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் இது வந்து கஸ்டமராக யாருக்கு எப்படி ஷோ ஆகும், அப்புறம் செல்லராக எங்கே ஷோ ஆகும் அப்படிங்கிறது நிறைய டவுட் இருக்கும். ஸோ இப்போ நான் கஸ்டமராக எப்படி ஷோ ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்றேன். இப்போ லோட் ஆகுது, ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து செக் ஸ்டேட்டஸ் கேட்குதா, ஸோ செக் ஸ்டேட்டஸை வந்து எனபிள் பண்ணிக்கணும். செக் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டேன்னா அந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அங்கே ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷோ ஆகுது பாருங்கள், கஸ்டமைஸ் கிஃப்ட். இந்த இடத்துல இமேஜஸ் அப்லோட் பண்ணேன்னா அந்த ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்கள். இப்போ அதுக்கப்புறம் செல்லராக பார்க்குறதுக்கு கண்ட்ரோல் பண்ணல போய்ட்டு ஆர்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஷோ ஆகுதா, ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் கஸ்டமைஸ் கிஃப்ட் இருக்குது. இப்போ நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணால் அந்த இமேஜஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் 10 இமேஜஸ் இந்த ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து கம்மிங் சூன். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா புதுசாக லான்ச் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்கான ஆப்ஷன் தான். ஸோ எனபிள் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல வந்து டேட்டை கொடுத்துக்கோங்க. நீங்கள் கம்மிங் சூன் இல்லை புதுசாக ஒரு இமேஜஸ் எடிட் பண்ணி கூட அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு இமேஜஸாக அப்டேட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ இது எங்கே ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணதுக்கப்புறம் 20ஆம் தேதி நான் கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ விசிட் ஸ்டோர் கொடுக்குறேன். விசிட் ஸ்டோர் கொடுத்தோம். இப்போ நான் அப்லோட் பண்ணது எல்லாமே காட்டுதா, 2 days காட்டுது. நான் 20ல் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ 20 கம்மிங் சூன் காட்டுது. இப்போ வந்து இது எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். திருப்பி போயிட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு வெளில வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகாது. ஏன்னா நான் சேவ் பண்ணாமல் வந்துட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து நிறையா அப்டேட் பண்ணுறீங்க, ஆனால் சேவ் பண்ணாமல் வெளில வந்துடுறீங்க. ஸோ ஒன்ஸ் சேவ் பண்ணிவிட்டு திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணிங்க, விசிட் ஸ்டோர் கொடுக்குறீங்க அப்படின்னா திருப்பி ஆன் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல, அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா சப்போர்ட்டிங் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள்.